சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். சந்திரா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் சத்யா சரியாக சாப்பிடாம ரொம்பவே யோசிக்கிறத சந்திரா கவனிக்கிறாங்க. உடனே சந்திரா மீனா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன மீனா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஆனால் ரேகா இப்போ வெளியூருக்கு தானே போயிருக்காங்கன்னு சத்யா நம்ம எல்லாருக்கிட்டையும் சொன்னா. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? சத்யா ரொம்ப அமைதியாக இருக்கான், சரியாக சாப்பிட்றதும் இல்லை. இப்போ வேலைக்கு கிளம்புறானா இல்லையா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க சந்திரா. அம்மா, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, இங்கே சத்யா கிட்டேயே பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சுன்னு கேட்கும்போது, எப்பயுமே என் வீட்டுக்காரர் முத்து சத்யாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதால இந்த சத்யா இப்போ வரைக்கும் நம்ம பேச்சை கேட்காம ரேகா கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கலம்மா. ரேகா சிந்தாமணியோட பொண்ணுன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சத்யா கிட்டேயும் எவ்வளவோ பேசிட்டோம். ஆனால் நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே சத்யா கிட்ட எப்படிம்மா பேச முடியும்? நம்மளை தான் சத்யா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானேன்னு இங்கே மீனா சொல்லும்போது, என்ன மறுபடியும் சிந்தாமணியால் சத்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்கும்போது, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராதுமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு மீனா சத்யா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை, என்ன சம்மந்தி, என்ன ஆச்சு? எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, ஆனால் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. என்ன மீனா, என்னாச்சு? ஏன் சம்மந்தி அழுகுறாங்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனாவும் சமாளிக்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் போதுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு. உடனே சத்யா கிளம்புறத பார்த்துட்டு, என்ன ஏதாவது பிரச்சனையா சம்மந்தி? இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சத்யாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் சத்யா இப்போ எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறான். அதனால தான் ரொம்ப யோசிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவோட அம்மா சந்திரா. உடனே அண்ணாமலை, என்ன மீனா, இதுக்கெல்லாம் இவ்வளோ யோசிக்கணுமா என்ன? முத்து இருக்கான்ல, முத்து பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடு மறுபடியும் எங்களுக்கு கிடைக்க போகிறது எங்கள் பையன் முத்துவால தான். அதே மாதிரி சத்யாவுக்கும் சீக்கிரமாக முத்துவே முன்னாடி நின்று கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வான். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை ஆறுதலாக பேசும்போது, இங்கே சந்திரா யோசிக்கிறாங்க, சத்யா எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை, ஆனால் சம்மந்தி இவ்வளோ ஆறுதலாக பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க சந்திரா. இங்கே மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிற விஜயா, இனி ஸ்ருதி வீட்டில் தங்கவே கூடாதுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன், இனி இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இங்கே எனக்கு தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் மனோஜ் நீ தான் பார்த்துக்கணுன்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உன்னுடைய கடை பக்கம் நான் வரவே கூடாதா? ஏன் மனோஜ், உனக்கு நான் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன். நீ இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துறதுக்கு காரணமே நான் தானே. உனக்காக தானே வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் என் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்கிறேன். நீ என்ன என்கிட்ட கேள்வி கேட்குற? நான் உன்னுடைய கடைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்லை இப்போ உன்கிட்ட சொல்லாமல் இந்த கடைக்கு வந்துட்டேன்னு யோசிக்கிறியா? நீ வேணும்னா இந்த கடைக்கு ஓனராக இருக்கலாம், ஆனால் உனக்காகவும் இந்த கடைக்காகவும் நிறைய உதவி செஞ்சது நான் மட்டும்தான் அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜ் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரோகிணி, மனோஜ் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே நான் தான்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் நான் தான் உனக்காக உதவி செஞ்சுருக்கேன்னு என் அம்மா சொல்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். இங்கே கடையிலேயே தங்கியிருக்க விஜயா சரியாக சாப்பிடாம, சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியாமல், சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே முடியலன்னு மனோஜ்கிட்ட சொல்லும்போது, மனோஜ் அம்மா இதுக்கு தான் சொன்னேன் கடையில் தங்க வேண்டான்னு, பாருங்கள் இப்போ உங்களால் சரியாக ரெஸ்ட் எடுக்கவும் முடியல, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முடியலன்னு சொல்கிறீங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும். என்னம்மா எதுக்குமா நீங்கள் நம்ம கடையில் தங்கணும்? பேசாமல் முத்து மீனா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. மீனா வீட்டுக்கு போயிருந்தா மீனா தான் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்களே. உங்களுக்கு ஸ்ருதியோட அம்மா சமைச்சு கொடுத்தது பிடிக்கல, அவங்க தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாங்கன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் மீனா வீட்டுக்கு தானம்மா வந்திருக்கணும். எனக்குன்னு வீடும் இல்லை, நானே இங்கே தங்கியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நானே சரியாக சாப்பிட்றதில்ல, இதில் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். சரி வாங்கம்மா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் உனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே உனக்கு சப்போர்ட் பண்ண நான் வரேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை கண்டுக்கவே மாட்டேன்ல, உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தால் உடனே இப்படிலாம் பேசுகிறல்ல. இப்போ நான் இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே மனோஜ். வீட்டு பத்திரத்தை நீ திருப்பி வாங்கியிருந்தா நம்ம வீடு நமக்கு கிடச்சிருக்கும்.
நம்ம எதுக்காக இங்கே வந்து தங்கியிருக்கணும்? ஆனால் நீ தான் எதையும் கண்டுக்காமல் இருக்கேன்னு சொல்லும்போது, அம்மா முத்துவும் மீனாவும் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவாங்கன்னு வீட்டில் எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையாக பேசுனாங்க. இந்த வேலையை அவங்களே பார்த்துப்பாங்கன்னு தான் நான் வந்து கடையில் இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன். மறுபடியும் என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு சொல்கிறீங்க. கடைக்கு வேணும்னா ஓனராக இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் என்னுடைய கடைக்கு நிறைய கஸ்டமர் வரதும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கிட்ட பணமும் இல்ல. வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறதுக்காக. அதனால இப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படி பேசுறதுனால தான் மனோஜ், உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. உங்க அப்பாவும் அ உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இதுல உனக்கு சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு நானும் இந்த நிலைமையில கஷ்டப்படுறேன். ஆனா, எனக்கு உதவி செய்யணும், எனக்கு தங்குறதுக்கு இடத்த ஏற்பாடு பண்ணி குடுக்கணும்னு கூட உனக்கு தோணாதுல்ல? உனக்கு உதவி செஞ்சிருக்கவே கூடாது. என்னுடைய தப்பு தான். அப்படின்னு விஜயா மனோஜ வெளுத்து வாங்குறாங்க. என்னம்மா நீங்க? வீட்ல தான் முத்து, மீனா, அ அப்பான்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்களும் இப்படிலாம் வந்து பேசுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன மனோஜு? நான் இப்ப எங்க போக முடியும்? மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுலயும் மீனாவோட அம்மா என் சம்மந்தியே கிடையாதுன்னு என்னென்ன பேசியிருப்பேன். இதுல மீனா வீட்டுக்கு போனா, அங்க மீனா எனக்கு சமைச்சு குடுப்பாளா? இல்ல மீனா வீட்ல உள்ள எல்லாரும் என்ன பத்தி என்ன யோசிப்பாங்க? என்ன நெனைப்பாங்க? அங்க எப்படி என்னால போக முடியும்? அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அங்க இருக்கிறவங்க தங்குறதுக்கே அங்க இடம் இல்ல. மீனா, முத்துன்னு அங்க அவங்க வீட்ல உள்ள எல்லாரும் மாடியில தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இதுல நானும் போனா எங்க தங்க முடியும்? அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இங்கேயே இருங்க. நான் எப்படி கஷ்டப்படுறேனோ, அதே மாதிரி இங்கேயே தங்கியிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை தான் வரும். இதுக்கு மேல நான் பேச ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப கோவமா பேசும்போது, விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன யாருமே புரிஞ்சுக்க யோசிக்கும்போது, மறுபடியும் அண்ணாமலை விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. போது நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. விஜயா நீ எங்க இருக்க? அப்படின்னு கேட்கும்போது, மனோஜோட கடையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜோட கடைக்கு எதுக்கு வந்த? அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. மனோஜ பார்க்கறதுக்காக வந்தியான்னு சொல்லும்போது, இல்ல மனோஜ பார்க்கறதுக்காக வரல. மனோஜோட கடையில தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் விஜயா இப்படியெல்லாம் செய்ற? நீ எதுக்கு மனோஜோட கடையில வந்து தங்கியிருக்கணும்? அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. உடனே விஜயா பதில் பேசாம அமைதியா இருக்கும்போது, "விஜயா நீ அங்கேயே இரு. நானே வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாம். நீங்க தான் மீனாவோட வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல. மீனாவும், முத்துவும் உங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல. நீங்க மீனா வீட்லயே இருங்க. நான் என் பையன் மனோஜோட கடையிலேயே தங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விஜயா? ஏன் இப்படிலாம் பேசுற? இல்ல அ ஸ்ருதி வீட்டுக்கு தான் போவேன்னு நீ தானே ஸ்ருதியும் இங்க சம்மந்தியும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு ஸ்ருதியோட வீட்டுக்கு கிளம்பி போனேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ மனோஜோட கடையில தங்கியிருக்கேன்னு அண்ணாமலை கேட்கும்போது, பதில் பேசாம அமைதியா இருக்காங்க விஜயா. "சரி விஜயா, நீ அங்கேயே இரு. உன்னை பார்க்கறதுக்காக நானே வரேன்" அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு அண்ணாமலை. உடனே அங்க இருந்த சந்திரா வந்து, "சம்மந்தி என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னன்னு தெரியல. விஜயா இப்ப மனோஜோட கடையில தான் தங்கியிருக்கா. விஜயா கிட்ட பேசலாமேன்னு ஃபோன் பண்ணேன். எப்படியும் சம்மந்தி வீட்ல தான் விஜயா தங்கியிருப்பான்னு நெனச்சேன். ஆனா, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. விஜயா எதுக்கு மனோஜோட கடையில வந்து தங்கியிருக்கான்னு புரியல." அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப அமைதியா பேசும்போது, அந்த சமயம் அங்க கிளாஸுக்கு போயிட்டு வந்த மீனாவும், முத்துவும் அண்ணாமலை சந்திரா கிட்ட பேசுறத கவனிக்கிறாங்க. உடனே முத்து, "அப்பா, என்னப்பா மனோஜோட கடைக்கு போகணும்னு சொல்றீங்க? நீங்க நம்ம கார்லயே வாங்க. நானே கூப்ட்டு போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல முத்து, மனோஜோட கடைக்கு நானே போயிட்டு விஜயா அங்க தான் தங்கியிருக்காங்களாம். விஜயா கிட்ட பேசி, எப்படியாவது விஜயாவ மீனா வீட்டுக்கு நான் கூப்ட்டு வரேன்னு" சொல்லும்போது, "என்னது? மனோஜோட கடையில அம்மா தங்கியிருக்காங்களா? இல்லையே! ஸ்ருதியோட வீட்டுக்கு தானே போனாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு மீனாவும், முத்துவும் கேட்கும்போது, "எனக்கும் ஒண்ணுமே புரியல. இப்பதான் விஜயா கிட்ட பேசலாமேன்னு ஃபோன் பண்ணேன். அப்பதான் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா நாங்களும் வரோமே" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "சரி நீங்களும் வாங்க. என்ன நீங்க வந்து பேசினாலும் விஜயா உங்க பேச்ச கேட்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மீனா நீ பேசி பாரு. விஜயா மனசு மாறுனா விஜயாவ உடனே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சம்மந்தி." சம்மந்தி அம்மா ரொம்பவே மனசு வேதனையோட இருப்பாங்க. அவங்க எதுக்காக மனோஜோட கடையில தங்கணும்? நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க. நாங்க விஜயாவ நல்லபடியா பார்த்துப்போம் அப்படின்னு சந்திரா சொல்லும்போது, இங்க அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. இங்க மீனா சொல்றாங்க, "நீங்க பொறுமையா பேசணும். அது மட்டும் இல்லாம விஜயா அத்தைய கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு" மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. அங்க கடைக்கு வந்த அண்ணாமலை, இங்க விஜயா ரெஸ்ட் எடுக்கிறத கவனிக்கும்போது,
பாத்தியா நம்ம வீட்டில் இருக்கும்போது விஜயா பேச்சை எல்லாரும் கேட்போம். இப்போ நமக்குன்னு வீடும் இல்லைன்னு விஜயா எங்கே தங்குறதுன்னு தெரியாம மனோஜோட கடையில் வந்து தங்கியிருக்கா. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே வந்து பார்க்கும்போது இங்கே விஜயா வந்து சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறத முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே வந்து அண்ணாமலை வந்து விஜயா அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன என் வீட்டுக்காரர் கூப்பிடுற மாதிரியே இருக்கு, அவர் எதுக்காக இங்கே வரப்போறாரு, என்னை பற்றி தான் யாரும் யோசிக்க மாட்டாங்களே, நான் தான் மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட வீட்டுக்கு போனேன். அங்கே சுதா, வாசுதேவன் எல்லாரும் என்னை தலைகுனிய வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கவே கூடாதுன்னு யோசிக்கும்போது மறுபடியும் அண்ணாமலை விஜயா அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன மறுபடியும் என் வீட்டுக்காரர் என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்குதே அப்படின்னு பார்க்கும்போது மீனா, முத்து, அண்ணாமலை எல்லாரும் அங்கே நிற்கிறத கவனிக்கிறாங்க விஜயா. நீங்கள் வந்திருக்கீங்களா, மனோஜோட கடைக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது, விஜயா உன்னை பார்க்க தான் வந்தோம். என்ன விஜயா இங்கே வந்து தங்கியிருக்க, ஏன் விஜயா மீனா வீட்டுக்கு வராமல் இங்கேயே வந்த, கடையில் உன்னால் தங்க முடியுமா, மனோஜ் நீயாவது விஜயா கிட்ட சொல்ல வேண்டாம், நீ செஞ்ச பிரச்சனையால் நீ தான் மீனா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஆனால் விஜயா இங்கே வந்து தங்கணுமா, இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, அப்பா நானும் அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், என் பேச்சை எங்கே கேட்குறாங்க, எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் தங்குவேன், இந்த கடை நல்லபடியாக நடக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன், உங்கள் அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு தானே கடையை ஆரம்பித்த, அதனால் இந்த கடையை நீ பார்த்துக்கிட்டாலும் இப்போ என்னால் எங்கேயும் போக முடியாது, நான் இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு அம்மா சொன்னதுக்கப்புறமா நான் என்ன பேச முடியும், நான் எப்பயுமே அம்மா பேச்சு தானே கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா பேச்சை கேட்டு தானே எங்களுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்த, இப்படியே எப்பயுமே விஜயா பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு நீ சொல்கிறதால தான் நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து மீனா வீட்டில் தங்கியிருக்கோம், நம்ம வீடு எப்போ கிடைக்கும்னு தெரியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதான் மீனாவும் முத்துவும் வீட்டு பத்திரத்தை சீக்கிரமாகவே திருப்பி வாங்கிடுவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுனீங்க, அவங்களும் ரொம்ப நம்பிக்கையாக பேசுனாங்கல்லப்பா, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் சேர்த்து வச்ச பணம், சொத்து எல்லாத்தையும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தானே கொடுக்க போகிறீங்க, அதனால் அவங்களே பார்த்துக்கிட்டோம், என் கடையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் நீ திருந்தவே மாட்ட, ஏன் தேவையில்லாமல் பேசுகிற, நான் சேர்த்து வச்ச பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும்னு மீனாவும் முத்துவும் எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை, எதையும் எதிர்பார்க்காம தான் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ அப்படி இல்லை, என்னை ஏமாத்திருக்க, என் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்க, அந்த பணத்தை நீ திருப்பி தரவும் இல்லை, அதனால் நீ பேசவே பேசாத அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாரு அண்ணாமலை. பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் மீனா வீட்டுக்கு வாங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு முத்து, உங்களை நம்பி எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இந்த மனோஜை நம்புறீங்க, எங்களை நம்ப மாட்டிங்களா, இந்த மனோஜ் தாம்மா உங்களை ஏமாத்திருக்கான், ஆனால் மீனாவும் நானும் கஷ்டப்பட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக எவ்வளோ வேலை செய்கிறோம் தெரியுமா, ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு முத்து கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் தான் திருந்தவே இல்லைன்னு நினச்சேன் விஜயா, நீயும் திருந்தவே இல்லை, என்ன என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, மனோஜோட கடைக்கு வந்த நீங்கள் மனோஜ்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் ஏற்கனவே ரொம்பவே கஷ்டப்படுறேன், அதனால் என்கிட்ட யாருமே பேச வேண்டாம், முதல்ல கிளம்புங்க, மீனா வீட்டுக்கு என்னால் வரவே முடியாது, என் பையன் மனோஜோட கடையில் நான் தங்கிப்பேன், என் பையன் மனோஜ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு மனோஜ் மேலே தாங்க நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வேணும்னா மீனா முத்து மேலே உள்ள நம்பிக்கையில் இப்படி பேசலாம், ஆனால் மீனா முத்துவை நான் வந்து நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் என் பையன் மனோஜை தான் நம்புவேன்னு மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறல, அதான் மனோஜ் வந்து வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறான், பொய் சொல்கிறான், ஏன் நீங்கள் 2 பேரும் என்ன ஏமாத்தலையா என்ன, போனா போதுன்னு விஜயா உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், நீ வந்து இங்கே தங்கக்கூடாதுன்னு நினச்சி உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், ஆனால் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த, என்றைக்குமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் விஜயா அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாமல் ஸ்ருதி வீட்டில் தனியாகவே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், மறுபடியும் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க விஜயா. அப்போ நீ என் பேச்சை கேளு, நீ வந்து மனோஜோட கடையில் தங்க வேண்டாம், மறுபடியும் நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவும் வேண்டாம், முதல்ல மீனா வீட்டுக்கு கிளம்பி வா, நாங்கள் உன்னை நல்லா பார்த்துப்போம், என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ கிளம்பி வரலாம், இல்லையா இங்கேயே இருக்கலாம், மனோஜ் தான் முக்கியம்னு மறுபடியும் நீ யோசிச்சேன்னா கண்டிப்பாக மீனா வீட்டுக்கு வர சொல்லவே மாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அதான் அண்ணாமலை மாமா இவ்வளோ சொல்கிறாருல்ல, நீங்கள் என்ன நம்ப வேண்டாம், அண்ணாமலை மாமாவுக்காக வரலாம்ல அப்படின்னு மீனா சொல்லும்போது, உடனே விஜயாவும் சந்திரா வீட்டுக்கு கிளம்பி வராங்க.
மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து தராங்க. எப்படியோ என் மாமியார் மனசு மாறிட்டாங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சந்தோஷமா வந்து மீனா யோசிக்கிறாங்க. பாத்தியா விஜயா, நீ வந்த உடனே மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஏன் மீனா வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தங்குறதுக்கே இங்க இடம் இல்ல. இதுல நான் வேற வந்து தங்கணுமா? நான் இங்க தங்குறதா இருந்தா எனக்குன்னு தனியா ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமே. அதெல்லாம் இவங்களால செய்ய முடியாது. அதனால தான் மீனா வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லும்போது, விஜயா, நீ தான் மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரூம் கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக மனோஜுக்கு தான் ரூமை கொடுக்கணும்னு யோசிப்ப. ஆனா மீனாவும் முத்துவும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நீ வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சம்மந்தியும் மீனாவும் இந்த ரூம் எல்லாம் உனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. நீ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. நீ தான் மீனாவையும் புரிஞ்சுக்கல, சந்திராவையும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்னது, எனக்காக ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு விஜயா கேட்கும்போது, அத்தை ஆமா அத்தை, நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறீங்க. இந்த ரூமில் நீங்கள் தான் தங்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா, நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் மீனா இவ்வளோ அமைதியாக இருக்காளே, எனக்காக ரூமெல்லாம் வேற தரேன்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அமைதியாக இருக்காங்க விஜயா. எனக்காக ஸ்ருதியோட அம்மா பெரிய ரூமெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் தனியாகவே என்னால் அங்கே தங்கவும் முடியல, யார்கிட்டேயும் பேசவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இங்கே எல்லாரும் இருக்காங்க, ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உடனே எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. நான் தான் இவங்களோட அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் ஸ்ருதியோட வீட்டில் தங்கணும் அப்படின்னு அங்கே கிளம்பி போனேன். ஆனால் இங்கே சுதாவால் நான் ரொம்பவே தலை குனிஞ்சு நின்னேன். இனி அவங்க வீட்டுக்கு போகவே கூடாது. சரி, நமக்குன்னு ரூமை ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். என்ன, மனோஜ் வந்து என்னை பார்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானே, இருந்தாலும் மனோஜ் என்னுடைய பையன், ஏதோ என்னை புரிஞ்சுக்காம பேசியிருப்பான் அப்படின்னு நினைக்கிற விஜயா, மீனா வீட்டுக்கு வந்த உடனே நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே மனோஜுக்கு வேற ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், நீ நினச்ச மாதிரியே மீனா வீட்டுக்கு வந்துட்டேன், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க முத்துவும் மீனாவும் அப்படின்னு சொல்லும்போது, போதுமா, நீங்களும் அப்பா மாதிரியே முத்துவையும் மீனாவையும் ரொம்ப பெருமையாக பேசாதீங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. அதுக்கப்புறம் மீனா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரமாட்டாங்க. எப்பயுமே மீனாவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கவே கூடாது. அதனால மீனா சமைச்சு கொடுக்குறாங்கன்னா எதுக்கு இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க? ஏன் மீனாவை பாராட்டி பேசுகிறீங்க? மீனாவுக்கு நல்ல பேர் கிடைச்சா மீனாவை கையில் பிடிக்க முடியாது. அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே வீட்டு பத்திரத்தை நான் தான் திருப்பி வாங்கி கொடுத்தேன், அதனால வீட்டில் இருக்க வேலையை அத்தை நீங்களே செய்யுங்கன்னு மீனா சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு மனோஜ் வந்து பேசும்போது, என்ன மனோஜ் இப்படிலாம் சொல்கிற? மீனா உண்மையாவே நல்லா ருசியாக சமைச்சு கொடுத்தா, அதான் மீனாவை பாராட்டி பேசினேன். நீ சொல்கிறதும் சரிதான், மீனாவுக்கு நல்ல பேர் கிடைச்சா மீனாவையும் முத்துவையும் கையில் பிடிக்க முடியாது. அதனால நான் எப்பயும் போல மீனா கிட்ட எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மீனா மட்டும் இல்லை, மீனாவோட அம்மா சந்திராவும் பூக்கடைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் எதுக்கு பூக்கடைக்கு போகணும்? நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வீட்டிலேயே இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்களை பார்த்துக்கணுன்னா அவங்களுக்கும் வருமானம் வரணும்ல அப்படின்னு சொல்லும்போது, முத்துவும் மீனாவும் சம்பாதிக்கிற பணத்தை இங்கே சந்திரா கிட்ட தானே கொடுக்குறாங்க, அதனால சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் என் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்போதாம்மா நீங்கள் சரியாக பேசுகிறீங்க. இதே மாதிரி மீனாவோட அம்மா கிட்டேயும் நீங்கள் பொறுமையாக பேசுனீங்கன்னா அப்புறம் யாருமே உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரமாட்டாங்கம்மா. நீங்கள் சொல்கிற மாதிரி மீனாவும் முத்துவும் சீதாவோட கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீனா சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்டயே கொடுக்குறாங்க இல்லையே, அவங்க அம்மா சந்திரா கிட்ட தானே கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் சொல்கிற வேலையை மீனா மட்டும் இல்லை சந்திராவும் செஞ்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதனால அவங்க பூக்கடைக்கு போகலனாலும் பரவாயில்ல, உங்கள் பேச்சை தான் எல்லாரும் அந்த வீட்டில் கேட்கணும். இப்போதாம்மா நீங்கள் சரியாக பேசுகிறீங்க, இதே மாதிரி பேசுங்க. அதுக்கப்புறம் மீனாவும் மீனாவோட அம்மாவும் எப்பயுமே உங்கள் பேச்சை தான் கேட்பாங்க. என்ன இருந்தாலும் வீட்டு பத்திரத்தை மீனா தானே திருப்பி வாங்க போகிறாங்க. மீனாவும் முத்துவும் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னு எங்கள் அம்மா, என் வீட்டில் உள்ள என் தங்கச்சி எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்ல. நம்ம வீட்டுக்கு எப்பயுமே அவங்க யாரும் வரக்கூடாதுமா. இப்படியும் நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்க தான் போகுது. அந்த சமயம் மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்தா நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா? அதனால எப்பயுமே அவங்க யாரும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. மீனாவோட அம்மாவை நீங்கள் சம்மந்தியாக ஏற்றுக்கவும் கூடாது. மீனா எப்பயுமே நம்ம வீட்டில் நம்ம பேச்சை மட்டும்தாம்மா கேட்கணும்.
வீட்ல இருக்க வேலையெல்லாம் மீனா செய்யணும். மீனா உங்க மருமகளா நீங்க ஏத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ் நீ சரியா பேசுற மனோஜ். கடையில இருக்க வேலைய நீ பாரு. மீனா வீட்டுக்கு வந்துட்டல்ல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிற விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மனோஜ் சொல்றது எல்லாமே சரிதான். நான் எதுக்காக இவங்க வீட்ல வந்து உதவி கேட்டு இங்க தங்கியிருக்கேன்னு யோசிக்கணும். இவங்க எல்லாரும் நான் சொல்ற வேலைய செஞ்சு தான் ஆகணும். எனக்காக தனியா ரூமெல்லாம் குடுத்துட்டாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா, அ என் துணியெல்லாம் வந்து எப்பயுமே மீனா தானே துவைச்சு வைப்பா. ஆனா இப்ப சந்திரா துவைக்கட்டுமே! அவங்க என் சம்மந்தி தானே! எனக்காக இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா வந்து யோசிக்கிறாங்க. சந்திரா வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு அண்ணாமலையும், விஜயாவும் சாப்பிட்றதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "சம்மந்தி, நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. எனக்கு கடையில நெறைய வேல இருக்கு. நான் கடைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீங்க? எதுக்கு கடைக்கு போகணும்? அதான் மீனா சம்பாதிக்கிற பணத்த உங்ககிட்ட தானே குடுக்குறா. அப்புறம் நீங்க எதுக்கு கடையில போய் வேல பார்க்கணும்? வீட்லயே இருங்க. நாங்க இங்க தானே இருக்கோம். அது மட்டும் இல்ல, மீனா தான் வந்து சொன்னாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா, உங்கள பாத்துக்கிறதுக்காக எப்பயுமே நாங்க இருக்கோம்னு சொன்னாங்க. எங்கள அப்படியே விட்டுட்டு, நீங்க உங்க பூக்கடைக்கு கிளம்புறீங்க? அப்ப நாங்க உங்க சம்மந்தி தானே! எங்க பேச்ச கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு விஜயா சொல்லும்போது, "இல்ல, மீனா சம்பாதிக்கிற பணத்த நான் வாங்குறதே இல்ல. என் குடும்பத்த பாத்துக்கிறதுக்காக தான் நான் வந்து என்னதான் சத்யா வேலைக்கு போனாலும், எப்பயும் போல நான் வந்து என் வேலைய பார்க்கணும்னு தான் பூக்கடைக்கு போறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும்போது, "என்ன சம்மந்தி? ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுறீங்க? சீதாவோட கல்யாணத்துக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சது மீனாவும் முத்துவும் தானே? எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டது மீனாவும் முத்துவும் தானே? நீங்க சீதாவோட கல்யாணத்துக்குன்னு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. அப்புறம் என்ன? இப்படிலாம் பேசுறீங்க? மீனா சம்பாதிக்கிற பணத்த என்கிட்ட குடுத்ததும் இல்ல. முத்துவும் அதே மாதிரி தான். எப்பயுமே மீனா பேச்ச தான் கேட்பான். அதனால தான் சொல்றேன். மீனாவும், முத்துவும் சம்பாதிக்கிற பணத்த உங்ககிட்ட குடுக்குறாங்கன்னு. நீங்க ஏன் என்கிட்ட பொய் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லும்போது, "சம்மந்தி இப்படிலாம் பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்றாங்க. நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். ஆனா இப்படி பேசிட்டு இருக்கும்போது கிளம்புறீங்களே, இதெல்லாம் சரியா? அப்படின்னு விஜயா வந்து சொல்லும்போது, அண்ணாமலை சொல்றாங்க, "விஜயா, நீ என்ன மறுபடியும் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்ட. அவங்க வீட்ல வந்து தங்கியிருக்கோம். நீ இப்படிலாம் பேசுறது சரியான்னு நீ யோசிச்சு பாரு. சம்மந்தி நீங்க கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, விஜயா இப்படி பேசினதால ரொம்பவே மனசு வேதனையோட சந்திரா அங்கிருந்து கிளம்புறாங்க. விஜயா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. "என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படிலாம் சம்மந்தி கிட்ட பேசுற? மீனா சம்பாதிக்கிற பணத்த சந்திரா கிட்ட குடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம வீட்டு மருமக ரோகிணி சம்பாதிச்ச பணத்த நீ தான் வாங்குன. ஆனா இப்ப ரோகிணி என் மருமகளே கிடையாதுன்னு அ அ நீ தான் வந்து பேசியிருக்க. இப்படி எங்க பேச்ச கேட்காததுனால மனோஜோட வாழ்க்கையில நெறைய பிரச்சனை வந்திருக்குன்னு நீ யோசிக்கவே மாட்ட. ஆனா இப்ப மீனாவோட அம்மாகிட்ட கேள்வி கேட்குறியே! ஏற்கனவே மீனாவோட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு, மரியாதைய நீ தந்ததே இல்ல. அவங்கள நம்ம வீட்ல சாப்பிட சொல்லியிருக்கியா? இல்லையே! ஆனா, நமக்கு ஒரு பிரச்சனைன உடனே நம்மள வீட்டுக்கு வர வச்சு, நமக்குன்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு குடுக்குறாங்க. அவங்களே அவங்க வேலையெல்லாம் செய்யாம, நமக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு குடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நீ, தேவையில்லாம அவங்க கிட்ட கேள்வி கேட்குறியா? இனி இப்படிலாம் பேசு. அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு சரியான பதில் குடுப்பேன். அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, "என்ன நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, சந்திராவுக்கு சப்போர்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்னா, மீனாவோட அம்மா சந்திரா ரொம்பவே நல்லவங்க. அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உனக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். தேவையில்லாம பேசாத." அவங்க கடையில நெறைய வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அதனால மீனாவும் பூக்கடையில நெறைய வேலை செஞ்சுட்டு தான் வருவா. அது மட்டும் இல்லாம மீனாவும், முத்துவும் கிளாஸுக்கு வேற போறாங்க. அவங்க நல்லா படிச்சு முன்னேறணும்னு நெனைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்யணும்னா, கிச்சன்ல இருக்க வேலைய இனி நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்றாரு அண்ணாமலை. என்ன மனோஜ் சொன்ன மாதிரியே தானே நானும் சம்மந்தி கிட்ட பேசினேன். ஏன் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என்ன புரிஞ்சுக்காம இப்படி கோவப்படுறாருன்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்துவும், மீனாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, முத்துவும், மீனாவும் படிக்க ஆரம்பிக்கும்போது, என்ன இவங்க 2 பேரும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு, அம் அ படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, மனோஜ் மட்டும் தான் நெறைய படிச்சிருக்கான்னு சொன்னேன்ல, இப்ப பாரு முத்துவும் நல்லா படிச்சு முன்னேற போறான்னு சொல்லும்போது, அது எப்படி? இப்ப படிச்சா இவங்களால முன்னேற முடியுமான்னு கேட்கும்போது, ஆமா அத்த. நாங்க நல்லா முன்னேறணும், பெரிய பிசினஸ் செய்யணும். நாங்க நெனச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக தான், இப்ப நானும் என் வீட்டுக்காரரும் புதுசா கிளாஸ்ல சேர்ந்திருக்கோம். எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது வேற யாரும் இல்ல, ஸ்வேதா தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஸ்வேதாக்கு வேற வேலையே இல்ல. அப்ப ஸ்வேதா சொல்லி தானே அந்த கிளாஸ்ல சேர்ந்திருப்பீங்க. இதுல ஸ்வேதா சொல்றத கேட்டு நீங்க நல்லா படிச்சு, நல்லபடியா முன்னேறணும்னு வேற நெனைக்கிறீங்களா? மனோஜ் தான் என் பேச்ச கேட்டதால,
இப்போ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான். ஆனால் நீங்கள் மனோஜ் மாதிரியே முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் மீனா வீட்டில் தங்கியிருக்கீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, மீனா வீட்டில் தான் தங்கியிருக்கேன். நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்க. இங்கே வரவே மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். இங்கே என் பையன் மனோஜுக்காக மனோஜோட கடையிலேயே தங்கிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் என் பேச்சை கேட்கவே இல்லையே. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உதவி செய்யலான்னு பேசாமல் மனோஜோட கடையில் தங்கலான்னு நினச்சேன். நீங்கள் தான் தேடி வந்து கூப்பிட்டீங்க, நானும் வந்தேன். இப்போ என்ன மீனா வீட்டில் தங்கியிருக்கேன், மீனா பேச்சை தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் நல்லா படிங்க, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அந்த சமயம் கிச்சனில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு, சம்மந்தி சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி வந்ததுலேருந்து நிறைய வேலை பார்க்குறீங்களா? சரி, என் துணியெல்லாம் அப்படியே இருக்கு, நீங்கள் துவைச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு சந்திரா கிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் வந்து உங்கள் துணியை துவைச்சி தரேன். அம்மா ஏற்கனவே பூக்கடையில் நிறைய வேலை செஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இப்பயும் இவ்வளோ நேரம் கிச்சனில் இருக்க வேலையை பார்த்துருக்காங்க. அதனால் உங்கள் துணியை நானே துவைச்சி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எனக்காக நான் சொல்கிற வேலையை உங்கள் அம்மா செய்ய மாட்டாங்களா? இதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்தியா? நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சம்மந்தி, நீங்கள் துணியெல்லாம் எடுத்து வைங்க, நானே துவைச்சி தரேன். மீனா நீ தானே நிறைய வேலை இருக்குது படிக்கணும்னு சொன்னேன், உன் வேலையை பாருன்னு சொல்லும்போது, அங்கே தன்னுடைய பையில இருந்து மனோஜோட துணியெல்லாம் வேற எடுத்து வைக்கிறாங்க. மனோஜ் வந்து கடையில் தங்கியிருக்கிறதுனால மனோஜ் வந்து துணியெல்லாம் துவைக்காம அப்படியே இருந்தது. மனோஜோட துணியை வந்து நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். துணியெல்லாம் துவைச்சி மறுபடியும் மனோஜ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். மனோஜ் கடையில் தங்கியிருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும். என் துணியை மட்டும் இல்லை, மனோஜோட துணியவும் நீங்கள் தான் துவைச்சி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நேரம் அமைதியாக பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை, என்ன விஜயா இதெல்லாம்? மனோஜ் ஏற்கனவே நிறைய பிரச்சனை செஞ்சதால மனோஜுக்கு யாருமே உதவி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீ மறுபடியும் மனோஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரியாக தான்ப்பா பேசுகிறீங்க. ஆனால் அம்மா திருந்தவே மாட்டாங்க. என்ன தான் நம்ம சொன்னாலும் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க. என்னம்மா இதெல்லாம்? அதான் மீனா சொல்கிறாள்ல, அத்தை வந்து நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. உங்கள் துணியை துவைக்கணும், மனோஜுக்காக மனோஜோட துணியெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு என்னம்மா எங்களுக்கு அவசியம் இருக்குது? உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா? நீங்கள் வீட்டில் சும்மாவே தானே இருக்கீங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? மீனா வீட்டில் வந்து தங்கியிருக்கீங்க. மீனாவும் என் மாமியாரும் நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. மனோஜோட துணியை நீங்கள் துவைச்சி கொடுக்க வேண்டியதானே? ஏன் இப்போ வந்து என் மாமியார் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த துணியெல்லாம் அத்தை நீங்கள் துவைக்க வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனாவோட அம்மா சந்திரா ரெஸ்ட் எடுக்கணும், நான் மட்டும் இந்த துணியெல்லாம் துவைக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அவங்க உங்ககிட்ட எந்த வேலையும் செய்ய சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கீங்கன்னு கொஞ்சமாவது பொறுப்பாக அக்கறையாக வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் மனோஜோட துணியை கண்டிப்பாக துவைச்சி கொடுக்கணும்னு சொன்னால் அது எப்படிம்மா? உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா அதெல்லாம் முடியாதுமா. அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, என் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்ன முத்து, எல்லாரும் முன்னாடியும் என்னை தலகுனியை வைக்கணும்னு நினைக்கிறியா? என்ன நீ என்னை எதிர்த்து பேசுகிற? உன்னுடைய மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுற? நீயும் மீனாவும் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம், உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டால் போதும், நாங்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுப்போம்னு சொன்னீங்க. ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன மனோஜோட துணியை துவைக்க சொன்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிற? என்ன முத்து, நீ இப்போ எதிர்த்து பேசுகிறத பார்த்துட்டு அப்புறம் மீனாவும் என்னை கேள்வி கேட்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா? பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இதுக்கு மேலே நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு நானும் சொல்ல மாட்டேன். வேணும்னா இங்கேருந்து கிளம்புங்க. நீங்களும் எங்களை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசும்போது எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்க, எங்கள் பேச்சை கேட்க வேண்டாம். இருந்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்ச நீங்கள் மனோஜுக்காக இந்த வேலையெல்லாம் நீங்களே செய்யலாமே. என் மாமியார் தான் இந்த வேலையை செய்யணும்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நான் என் மாமியார் பக்கம்தான் இருப்பேன். மீனாவோட அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். போதுமா? நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. நாங்கள் நல்லா படித்து முன்னேறவே முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. மனோஜால் தான் இப்போ நமக்கு இருந்த வீடும் இல்லாமல் இங்கே வந்து தங்கியிருக்கோம். இருந்தாலும் மனோஜை விட்டு கொடுக்காம நீங்கள் பேசும்போது உங்களுக்காக நாங்கள் எதுக்குமா சப்போர்ட் பண்ணணும்? என் மாமியார் உங்களுக்காக எவ்வளவோ வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேலையவும் அவ்வளோ நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து,
நீயும் மீனாவும் சம்பாதிக்கிற பணத்தை உன்னுடைய மாமியார் கிட்ட தானே கொடுக்குற. அப்புறம் நான் சொல்கிற வேலையை அவங்க செஞ்சு தானே ஆகணும். அதனால தான் நானும் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போவே இங்கேருந்து நீங்கள் கிளம்பலாம். உங்களுக்கு மனோஜ் தானே முக்கியம். தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்கம்மா. நானும் மீனாவும் சம்பாதிக்கிற பணத்தை என் மாமியார்கிட்ட கொடுக்கவும் இல்லை. அவங்க தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மீனாவையும் புரிஞ்சுக்கல, சந்திராவையும் புரிஞ்சுக்கல. இதுக்காக தான் மீனா சொன்னேன். என் அம்மாவை இங்கே கூப்பிட்டு வர வேண்டான்னு சொன்னேன். நீ தான் என் பேச்சை கேட்காம விஜயாத்த ரொம்ப பாவம். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு என் அம்மாவை புரிஞ்சிக்காம உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போ பாத்தியா என்னெல்லாம் பேசுகிறாங்க பாரு. எங்கள் அம்மா திருந்தவே மாட்டாங்க. எங்கள் அம்மா மனோஜ் பேச்சை கேட்டு தான் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் என் அம்மா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக சொன்னது மட்டும் இல்லாமல், மனோஜுக்கு விஜயா சப்போர்ட் பண்ணுறதால விஜயா இனி மீனா வீட்டில் தங்கவே வேண்டாம் அப்படின்னு முத்து சொன்ன உடனே இங்கே விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, பாருங்க இந்த முத்து எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து பேசுனது எல்லாமே சரிதான். இங்கே மீனாவோட அம்மா சந்திரா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீ தான் விஜயா யாரையுமே புரிஞ்சிக்க மாட்டிக்கிற. அதனால நம்ம வீடு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ மீனா வீட்லேயே தங்கலான்னு நானும் சொன்னேன். ஆனால் இப்போ உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னை மீனா வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கவே கூடாதுன்னு எனக்கு இப்போ தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா ரொம்ப கோவமா, நீங்கள் என்ன முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, முத்துவும் மீனாவும் பேசுறது எல்லாமே சரிதான். நம்ம சம்மந்தியை புரிஞ்சுக்காம நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. அதனால் நீ திருந்தவே மாட்டேன்னு நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். நீ இனியும் மீனாவோட வீட்டில் தங்கணுமா வேண்டாமான்னு மீனாவோட அம்மா சந்திரா தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். அவங்க மட்டும் இனி விஜயா என்னுடைய வீட்டில் தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் விஜயா நீ மனோஜோட கடைக்கு தான் போகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறத கேட்டு விஜயா யோசிக்கிறாங்க. நான் தான் மனோஜோட பேச்சை கேட்டு தேவையில்லாமல் பேசிட்டேன். இப்போ மனோஜோட கடைக்கு போனாலும் எப்படி வசதியாக தங்க முடியும்? என்னால் மனோஜோட கடையில் தங்கவே முடியாதே. இப்படி மனோஜ் பேச்சை கேட்டு தேவையில்லாமல் பேசி மீனா முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். சந்திரா கிட்டேயும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டேன். இப்போ சந்திரா யோசிச்சு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இங்கே நான் தங்கவே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் எங்கே போக முடியும்? கொஞ்சம் பொறுமையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு இங்கே என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க விஜயா. சம்மந்தி மனோஜோட கடையிலேயே தங்கிக்கட்டும் அப்படின்னு சந்திரா சொன்னதை கேட்டு சந்திரா இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு யோசிக்கிறாங்க விஜயா. விஜயா இனி என்னுடைய வீட்டில் தங்கவே வேண்டாம் அப்படின்னு சந்திரா சொன்னதால அப்போ மறுபடியும் நான் மனோஜோட கடைக்கு தான் போகணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, நீ பேசின பேச்சுக்கு இப்போ மீனாவோட அம்மாவும் அவங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நீ பேசாமல் மனோஜோட கடைக்கே போகலாமே அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே ரொம்ப கோவமாக விஜயா நான் இப்போவே கிளம்புறேன். உங்கள் பேச்சை கேட்டு மீனா வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசுனீங்க, அதான் மறுபடியும் மனோஜோட கடைக்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அத்தை உங்கள் பையன் முத்து சொல்கிறது சரிதான். நீங்கள் தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்க. எங்கள் யாரையும் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறீங்க. ஏற்கனவே மனோஜை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தாவது நீங்கள் பொறுமையாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் மனோஜும் நீங்களும் திருந்தவே மாட்டீங்கன்னு நாங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மீனா சொன்ன உடனே, மீனா முத்துவால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. மீனா முத்து கூப்பிட்ட உடனே மீனாவோட வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. விஜயா மனோஜோட கடைக்கே போகட்டும், விஜயாவுக்கு இனி உதவி செய்யவே கூடாது அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அண்ணாமலை.